Hi viewers, Lightspeed Max 1120 Shortcuts Topic Algebra உங்களுக்காக டிஎன்யூ எஸ்ஆர்பி போலீஸ் டிஎன்பிசி மற்றும் டெட் மேக்ஸ் சிம்பிள் ஷார்ட்கட் சொல்யூஷன் வித்தின் செகண்ட்ஸ் வீடியோவை வழங்கியுள்ளோம். மேலும் உங்களுக்காக தமிழ் ஸ்டூடெண்ட் ஃபியூச்சரில் டிஎன்பிசி ஜிகே ஜிடி ஜென்ரல் தமிழ் 20க்கும் மேற்பட்ட வீடியோ ஆப்ஜெக்ட் வழங்கியுள்ளோம். வாங்க மேக்ஸ் வீடியோ பார்ப்போம். ஹாய் வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வட்டத்தில் எக்ஸின் மதிப்பு (11 minus 2 equal to 9), 6 minus 4 equal to 12. So x minus 7 equal to 3. So 12, 9 difference 3. So 12 after 15 is difference 3. So x minus 7 equal to 15. So x is equal to 22. So வட்டத்தின் எக்ஸின் மதிப்பு வந்து 22. ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை A 30 plus W, B 30W, C 7 plus W, D 7W. ஸோ W வாரங்களில், நாட்களில் வந்து வாரங்களின் எண்ணிக்கை வந்து 7. ஸோ 7W ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எண்ணிலிருந்து 6ஐ கழிக்க 8 கிடைக்கிறது என்பதை குறிக்கும் கூற்று சமன்பாடு கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. ஸோ n minus 6 equal to 8 இதுதான் சமன்பாடு. எண்ணிலிருந்து 6ஐ கழிச்சிட்டு வர்றது வந்து 8ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாறி என்பதன் பொருள் A சில மதிப்புகள் மட்டும் ஏற்கக்கூடியது, B நிலையான மதிப்பை கொண்டது, C வேறுபட்ட மதிப்பை ஏற்கக்கூடியது, D 8 மதிப்பு மட்டும் ஏற்கக்கூடியது. வேறுபட்ட மதிப்பு ஏற்கக்கூடியது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் கூடுதல் 75. ஸோ அவ்விரு எண்களை காண்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எண் வந்து ஒன்று வந்து எக்ஸு, இன்னொன்று வந்து எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 75ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2x ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 75னா x is equal 2x is equal to 74, x is equal to 37. அப்போ x plus 1 என்ன இருக்கும்? 38. ஸோ ஆன்சர் இஸ் 37, 38. நம்ம இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம், அதுதான் நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். நீங்கள் பாட்டு டெரிவேஷன் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்பவுமே. அந்த எண்கள் எக்ஸு, மற்றொரு எண் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1, அதோட கூடுதல் வந்து 75ன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடணும், அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். ஒருவர் 960க்கு 1 ரூபாய், 5 ரூபாய் மற்றும் 10 ரூபாய் ஆகிய மதிப்பிலான பணத்தாள்கள் வைத்துள்ளார். இம்மூன்று மதிப்புள்ள பணத்தாள்கள் எண்ணிக்கை சமம் எனில் அவரிடம் மொத்த பணத்தாள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு மதிப்பிலும் உள்ள பணத்தாள் எண்ணிக்கை எக்ஸ்ன்னு சொல்கிறோம், அது எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ 1 ரூபாயில் ஒரு எக்ஸு, 5 ரூபாயில் 5 எக்ஸு, 10 ரூபாயில் 10 எக்ஸு, மொத்தம் 16 எக்ஸ் ஈக்குவல் டு 96னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 16 96, அப்படின்னாவா 60, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60. போட்டு பாருங்கள், எக்ஸில் போட்டு பாருங்கள். ஓகே, 60 மாணவர்கள் ஒரு பள்ளி பேருந்தில் புறப்பட்டது. முதல்
நிறுத்தத்தில் சில மாணவர்கள் இறங்கினர். ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்கில் சில பேர் இறங்கியிருக்காங்க. இரண்டாவது நிறுத்தத்தில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்கள் எண்ணிக்கை போல் 2 மடங்கு 2x இறங்கியிருக்காங்க. மூன்றாவது நிறுத்தத்தில் 6 மாணவர்கள், தேர்ட் ஸ்டாப்பிங்கில் வந்து 6 பேர் இறங்கியிருக்காங்க. பேருந்தில் 3 மாணவர் மட்டும் இருந்தாங்க. பஸ்ஸில் 3 பேர் மட்டும் இருந்திருக்காங்க எனில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்கள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸு, ரெண்டாவது ஸ்டாப்பிங்கில் 2x, தேர்ட் ஸ்டாப்பிங்கில் 6 பேர் இறங்குறாங்க, வண்டியில் 3 பேர் இருக்காங்க. ஸோ 3x + 9 = 6. அப்போ நான் x is equal 3x is equal to 51னா x is equal to 17. சார் ஆன்சர் is 17. முதல் ஸ்டாப்பில் இறங்கணும் வந்து 17 பேர். ரெண்டாவதுல என்ன இருப்பாங்க, 34 பேர் ஆகிடுவாங்க. 34 பேர் என்ன 51. இந்த 9 பேர் கூட்டினா 60 பேர். சரியாக போச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மட்டைப்பந்து அணி கலந்து கொண்ட போட்டிகளில் தோற்றத்தை விட 2 ஆட்டங்கள் அதிகமாக வென்றுள்ளார்கள். வெற்றிக்கு 5 புள்ளி, தோல்விக்கு -3 புள்ளி வழங்கப்படுகின்றன. அந்த அணியின் மொத்தத்தில் 50 மதிப்பு பெற்றிருந்தால் அந்த அணி கலந்து கொண்ட ஆட்டங்கள் எண்ணிக்கை காண்க கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க இழந்த ஆட்டங்கள் எண்ணிக்கை எக்ஸ்ன்னு சொல்லி நினச்சி வச்சுக்க வேண்டியதான். வெற்றி பெற்றது வந்து x+2. என்கிட்ட 2 ஆட்டங்கள் எக்ஸ்ட்ரா பெற்றிருக்காங்க. வெற்றி பெற்ற 5 மதிப்பெண்களும் தோல்வியடைந்த -3. ஸோ வந்து 5 × x+2 + -3x = 50. ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக 5x + 10 - 3x = 50னா 2x is equal to 40, x is equal to 20. ஸோ மொத்த ஆட்டங்கள் வந்து x + x+2. ஸோ 2x + 2 40 + 2 42. மொத்த ஆட்டங்கள் எண்ணிக்கை வந்து 42. x மற்றும் yயின் கூடுதல் 3 மடங்கு இன்னும் வாய்மொழி கூற்றுக்கு பொருத்தமான இயற்கை கேட்டுறாங்க. அது சிம்பிள் கொஸ்டின் தான். 3 times x + y. ஆன்சர் டைரக்ட் ஆன்சர். ஓகே. -7mn என்னும் உறுப்பின் எண்கெழு அதுன்னு கேட்டிருக்காங்க. a 7, b -7, c p, d -p. -mn என்னும் உறுப்பின் எண்கெழு வந்து -7 தான் ஆன்சர். ஒத்த உறுப்பு இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ a p 7p 7x, b 7r 7x, c -4x 4, d -4x + 7x. ஸோ x இருக்கிறதுனால d தான் ஒத்த உறுப்புகளின் இணை. சுருக்குக. 100x + 19y - 98z + 10x + 10y + 10z - x - y + z. இது வந்து சுருக்குக. கொடுக்கப்பட்டுள்ள ஏற்கனவே xy மாறிகள் ஒத்த உறுப்புகளை தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். ஸோ x -1 -1னா 10xனா அப்போது நான் 9 தான் இருக்குது, 9x தான் இருக்குது. 9xல் வந்து ஒரு 100 கூட்டினா 150x. 150 எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. சாரி 109 -y -1 10ல் -1 போச்சுன்னா 9 y 99 ஒரு 9 கூட்டினா 108. எங்கே இருக்குன்னு தெரியல. 108 z ப்ளஸ் ஒரு z ஒரு 10 சேர்ந்தால் 11z. 11zனா -98z. ஸோ -87 தான். மைனஸ் குறி தான் இருக்கிறதுனால -87. ஸோ ஆன்சர் இஸ் ஏ.
இரவு உணவு சாப்பிடுவதற்கு மணி தன் நண்பன் முகமதுவுடன் உணவு சென்றான். 2 இட்லி 2 தோசை மணி சாப்பிட்டான். முகமது 4 இட்லி 1 தோசை சாப்பிட்டான். எக்ஸ் மற்றும் ஒய் முறையே ஒரு இட்லியின் விலை ஒரு தோசையின் விலை எனில் அவர்கள் செலுத்த வேண்டிய பட்டியல் தொகை பில் அமௌண்ட் எக்ஸ் ஒய்யில் கணக்கிடும். ஸோ இங்கே அமௌண்ட் கேட்கல, அந்த எக்ஸ்பிரஷன்லேயே கேட்டிருக்காங்க, ஈஸியாக போட்டலாம். ஒரு இட்லி வந்து எக்ஸ் எடுத்துக்கிறோம், ஒரு தோசை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இட்லின்னு பார்த்தோம்னா 4 இட்லி ப்ளஸ் 2 இட்லி, ஸோ 6 இட்லி, 6x. ஒரு தோசை வந்து ஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு தோசை ப்ளஸ்ஸு மணி சாப்பிட்ட 2 தோசை, அப்போ 3 ஒய், 6x + 3y, 3 அப்படின்னா டி த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ராணி வேலைக்கு சென்ற முதல் நாள் 200 ரூபாய் கூலி பெற்று அதிலிருந்து ஒரு தொகையை அன்று செலவழித்தாள். மற்றொரு நாள் 300 ரூபாய் கூலி பெற்று அதிலிருந்து முதல் நாள் செலவழித்தது போல் 2 மடங்கு செலவை செய்தாள். 3ஆம் நாள் 400 ரூபாய் கூலியில் முதல் நாளை போல் 4 மடங்கு செலவு செய்தாள். இந்த சூழ்நிலையிலிருந்து அவளிடம் 3ஆம் நாள் இறுதியில் மீதம் இருக்கும் மொத்த தொகையை கணக்கிட உதவும் இயற்கணித உருவாக. அவங்க வந்து ஈஸியாக கேட்டுருவாங்க, அமௌண்ட் எதையும் கேட்கல, எக்ஸ்பிரஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து முதல் நாளில் வந்து 200 - எக்ஸு செலவு செஞ்சாங்க. 2ஆம் நாள் வந்து 300 - எக்ஸு. 3ஆம் நாள் பார்த்தா 400 - 4x. ஸோ மொத்தம் மீதி இருக்குது எவ்வளோ? 200 + 300 500 + 400 900. எக்ஸில் பார்த்தா 1x 2x -3x 9x. ஸோ வந்து 900 - 7x தான் அவங்க கேட்ட எக்ஸ்பிரஷன் ஆன்சர். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இஃபெக்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அழுத்தவும். நன்றி.